ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா துரோ சேனல். இன்றைக்கி நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக நெய் குழி பணியாரம் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. செம சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேங்க. இதை இப்போ நல்லா கழுவி எடுத்துகிட்டு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அரிசி நல்லா ஊறி வந்துடுச்சு. இதை இப்போ நம்ம தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இப்போ அரிசியே எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சுங்க. இதோடவே 2 பழுத்த வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். வாழைப்பழம் நல்லா பழுத்ததாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாழைப்பழம் எந்த பழமாக இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் பெரிய பழமாக இருந்தால் 1 மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதோடவே 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதோடவே 3/4 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேங்க. 1 கப் அரிசிக்கு 3/4 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். நீங்கள் இதுக்கு பதிலாக அரிசியை பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு சர்க்கரையை 1/2 கப் தண்ணி சேர்த்து அதை காய்ச்சி அதுக்கப்புறமா வடிகட்டி கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து இதோட 1/2 கப் தண்ணியும் சேர்த்து இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அரைச்சி எடுக்கிறது இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணுங்க. லைட்டாக பிறுபிறுப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தோன்னா பணியாரம் கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்தோன்னா பணியாரம் நல்லா புசு புசுன்னு இருக்கும். இப்போ அரைச்சி எடுத்த மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இதோடவே ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம உப்பு சேர்க்கறதுனால இதோட இனிப்பு சுவையை இது கொஞ்சம் தூக்கி காமிக்கும். உப்பை சேர்த்ததும் இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மாவு இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கலந்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதும் இதோட தேங்காய் சேர்த்துக்கலாங்க. தேங்காவை கீறி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். பணியாரத்தை சாப்பிடும்போது இடையிடையே இந்த தேங்காவும் கடிப்படுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுபட்டு வரணுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காய் கரிஞ்சிடுச்சுன்னா அதோட டேஸ்ட்டே மாறிடும். தேங்காய் இப்போ நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த நெய்யோட இந்த தேங்காவையும் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருந்தா மாவோடு சேர்த்துக்கலாங்க. இப்போ மாவோட இந்த நெய் தேங்காய் எல்லாமே மிக்ஸ் ஆகி வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம குழிப்பணியாரத்தை சுட்டி எடுத்துடலாங்க. கல்லில் இந்த மாதிரி நெய் ஊற்றி எடுத்துக்கோங்க. நெய் சூடானதும் இதில் நம்ம மாவை சேர்த்துக்கலாம். மாவு எல்லாத்தையும் ஊற்றி எடுத்ததும் ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த சைடு மாற்றி விட்டுக்கலாங்க. 2 பக்கமும் வெந்ததும் பணியாரத்தை எடுத்துடலாம். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த மாதிரி குழிப்பணியாரம் செய்து பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.